இந்த ஆரத்தை பத்தி நான் கண்டிப்பா பேசணும். சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா. இந்த ஆரம் நேத்து காலையில நேத்து சாயங்காலம் வரைக்கும் இது என்னுடைய சொந்தமான என்னுடைய பொருள் கிடையாது. ஆனா காஸ்ட்லியா தெரியுது. இருக்கும்டா. அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். 8 மணிக்கு மேல நான் கடைக்கு போயிட்டு நான் ஷோக்காக நான் வாங்கினேன். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் ஷோக்காக நான் வாங்கினேன். என்னடி சொல்ற? ஏங்க ஷோக்காக தங்க நகை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, நேத்து வாங்கினது. எவ்வளவு? 8.5 சவரன். எவன் அப்ப வீட்டு காசு? நியர்லி 5,85,000. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன இதெல்லாம் நீங்களாச்சும் கேளுங்க. எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களாயா? எவன் ரத்த கைக்கு சாவறது? நான் கேட்கவா? அட ஏங்க நீங்க வேற. நான் இவ்வளவு ஷோக்கு இத்தனை வந்திருக்கேன். எனக்கு ஒரு மோதிரம் போட்டதுல ஏன் இதுவரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்ச முதல் டெட் பாடி நீதான்டா. ஏமா ஷோக்கு வர்றதுக்காக இது நகையே வாங்கியிருக்கீங்களா? நீ ஆமா. என்ன ஓமா? கல்யாணாவுக்கு வருவதற்காக 5,75,000 செலவு செஞ்சிருக்கீங்க. தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. சென்டிமெண்டான இந்த பிரேஸ்லெட் அம்மா ஒரு பிரேஸ்லெட் போட்டு கொடுத்துருந்தாங்க. நாங்க லவ் பண்ற டைம்ல அது தொலைச்சிட்டேன். என் பாய் ஃப்ரெண்ட் இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன், தொலைஞ்சிருச்சு, கோல்டு தேடணும் கிடைக்கவே இல்லைன்னு. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஸோ என்னோட அந்த இயர் பர்த்டேக்கு அவங்க எனக்காக வாங்கி கொடுத்தது. ஸோ அது ரொம்ப எனக்கு ஸ்பெஷல். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நெத்திச்சுட்டி சார். நெத்திச்சுட்டி. இது எங்க ரிலேஷன்ஸ்ல யாருமே வாங்கல. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்ல. அத எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நான் வியர் பண்ணிடுவேன் கண்டிப்பா. இத வாங்கி ஃபர்ஸ்ட் போட்டப்ப எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இத வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனீங்க? கோவில் திருவிழால போட்டோம். அதுக்காகவே வாங்குனது. அதான் சார், நான் வந்தோடனே பாத்துட்டேன் யாரா போட்டுருக்காங்க. அப்ப யாரும் இல்ல, அப்ப நம்ம தான் போட்டுருக்கோம். 7.5 பவுன் கொடுத்துட்டு அந்த 5 பவுன் வாங்கியிருக்காங்க மாடலுக்கா. என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? மாடலுக்காக 7.5 பவுன் கொடுத்துட்டு 5 பவுனா? என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. புது டிசைனால அந்த ரேட்டுக்கு எடுத்துட்டேன். 5 பவுன் எங்க இருக்கு? 7.5 பவுன் எங்க இருக்கு? அதுல மச்சம் கம்மி அப்படின்ட்டு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஆனா அது நல்ல நகை சார். துபாயில எல்லாம் அபுதாபி இதுல எல்லாம் அது பழசாயிடுச்சு சார். என்னடா இதே கிளாஸ் உடைச்சிட்டு இருக்க? இத ஒரு தடவை யூஸ் பண்ண போறல மறுதடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. இனிமேல் அதே மாதிரி தான் கடையில ஃபாலோ பண்ணனும். தெரியுதா? இப்ப 2.5 பவுன் போச்சுல நட்டம்ல. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அது போட முடியாம இருந்தது சார். இப்ப 5 பவுன் எடுத்து நான் பார்வையா போட்டுக்கிறேன். எல்லாரும் பாக்குறாங்க. ஓ இதுல இந்த லாஜிக் வேறயா? ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வலினா என்னன்னு. இப்ப நீங்க சொல்றது புரியுது. பார்வையா போட்டுக்கிறேங்கிறது ஓகே. அவருக்கு பெருமை தானே சார். என்னென்ன சொல்றான் பாருங்க. அவர் கூட போனா அவர் தான் வாங்கி போட்டாரு, பொண்டாட்டி நல்லா வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். நல்ல நகை ஊற போயிருச்சு. செம்பு கலந்ததா உட்கார்ந்துக்கிருச்சு. இப்போ அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. நாங்க ஹாப்பியா இருக்கோம் சார். கிட்டத்தட்ட 1,00,000 அதுல நட்டம் தானே. எனக்கு அத பத்தி கவலை எல்லாம் கிடையாது. புடிச்சுக்கு 4 பேர் பார்க்க நீ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, இந்த மால் எங்க எடுத்த பார். முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. அட்லீஸ்ட் இப்ப நான் போட்டு 4 பேர் பார்த்து நல்லா கௌரவமா இருக்கு, அதுக்கு அது 1,00,000 அடியானது ஓகே தான்ங்கறாங்க. ஒப்பன வந்து காசு கொடுப்பான். கொரோனா டயத்துல அதத்தான் கொண்டு போய் வச்சோம். இதை வச்சோம்னா அந்த பணம் வாங்க முடியாது. ஏறி மிதிச்சனவே ஏரியா வாங்குறது இல்ல, மூச்சை கூட வாங்க முடியாது. இதையும் வைக்கலாம்ப்பா. 7.5 பவுன் காசா கொடுப்பாங்க 5 பவுனுக்கு. நீங்க நாக்கடைக்கு போனாவே அழுகுறீங்க. இது உங்களுக்கே நியாயமா? ஒரு மூக்குந்தி வாங்கி சொன்னா மூக்கால அழுகுறீங்க. அப்ப நானா தான் எடுக்க முடியும். அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். நகையே ஏதாவது அவசரம்னா அடகு வைக்கிறதுக்கான ஒரு பொருள் மாதிரி நீங்க பாக்குறீங்க. அதானே உலக வழக்கம். அவங்க என்ன பண்றாங்க, அவசரத்துக்கு அடகு வச்சுப்போம், ஆனா குறைஞ்சபட்சம் போட்டாத அனுபவிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல இருந்து தப்பு இருக்கு. அது தப்பு. ஸ்டார்ட்டும் ஸ்டாப்பும் வரமா தான் டிசைட் பண்ணும். அது நீ பண்ண கூடாது. பார்த்து நான் பொண்ணுக்கு தானேன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து டிசைன் பார்த்து மேற்கொண்டு காசு போட்டு வாங்க. எல்லா காசையும் புடிங்கவானே. ரைட். மூறப்ப சொட்டையும் சேர்த்து முடணும், முகத்தை மட்டும் முடப்படாது. எறா காசை வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பொண்ணுக்கு போடவே மாட்டாங்க. இப்போ வந்து சொல்லிட்டு போச்சு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அத புள்ள போட்டா உங்களுக்கு கௌரவம் கிடையாது. ஒரு பொண்டாட்டி அவங்க போட்டு போனா தான் உங்களுக்கு கௌரவம். அதானமா? அதானா சார்? அதானடா. அதேடா. சார் பணம் வச்சிருப்பாங்க. சரி அது வேஸ்டா செலவழிச்சுவாங்கல. ஒரு பொருள் எடுத்தா பொருளா இருக்கும்ல வீட்ல. ஓ நீ அப்படி வரியா? இப்போ உங்க
உங்க பிரச்சனை என்ன? அவங்க வீட்டு ஆளுங்களை வச்சு நகை சேர்த்துக்கணும். அவர் அவங்க ஆளுங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இப்பதான் சார் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிருக்க கூடாதா? எனக்கு வந்து ஒட்டியானம் வாங்கணும்னு ஆசை அப்படின்னு ஒரு பிட்ட போட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. என்னடா சொல்றான்? எனக்கு வந்து ஒட்டியானம் வாங்கணும்னு ஆசை. வானம் கெட்ட பல ஆசை இருந்துச்சு ஒட்டியானம் வாங்கணும்னு. அதெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். இன்னமும் உனக்கு அந்த ஆசை இருக்க, அதுக்கு உனக்கு வயசும் இல்லைன்னு சொன்னேன் சார். இப்படி ஒரு வார்த்தை சொன்னேங்கிற ஒரு காரணத்துக்குனால 82 கிலோ இருந்த இவங்க இன்னைக்கு 68 கிலோ ஆயிட்டாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஒட்டியானம் வாங்கிட்டீங்களா? குறைச்சு இப்ப வாங்கிட்டாங்க சார். நீங்க வந்து உடம்பு குறைச்சதே ஒட்டியானதுக்காவா? ஆமாண்டா. கேட்ட சொல்லு முதலியா இழிக்கிற. அது மட்டும் என்கிட்ட இல்ல. அதுக்கு 20 கிலோ எடை குறைச்சிருக்கீங்களா? 14 கேஜி சார். இதை எப்படி குறைச்சு வாங்கிக்கலாம் நினைச்சீங்க நீங்க? இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. எது நினைக்கிறோம் வாங்கிட்டோம் சார். அப்போ ஒட்டியானம் மட்டும் என்கிட்ட இல்ல. அதை வாங்கன்னு நினைச்சா வாங்கிட்டேன் சார். நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்கப்பா. ஏன் இல்லாம இருக்கிட்டு தான் இவ்வளவு நகை இருக்கு? அது மட்டும் இல்ல சார். அது மட்டும் தானமா இல்ல? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? எல்லாம் சேர்த்து என்ன பண்ண போறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எத்தனை பவுனு? 15.5 போகணும் சார். சமூகம் பெரிய இடம் சார். படக்குன்னு இப்ப பூரிப்புல வெயிட் ஏறி போச்சுன்னா நக்கல்யா அவனுக்கு. பொம்பளை பிள்ளை இல்ல, அதனால வாங்கி கொடுங்க. உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லையா? வாங்கி கொடுங்க. நாற்கல சார் பொண்ணு. உனக்கு வேணும்டா. உனக்கு இது வேணும், இந்த வேணும். உங்களுக்கு பொண்ணுக்கு வாங்க வேண்டிய செலவு இல்ல, அதனால வாங்கி கொடுங்க. மொத்தத்துல நீ நகை வாங்க. டேய் அவனுக்கு வந்தா தாண்டா தெரியும் வாந்தி பேதியும். நகை வாங்கிட்டு ஒரு 15-20 நாள்ல மாடல் பிடிக்கிறேன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு இருந்தாலும் எனக்கு மடக்காம எறாத. 15-20 நாள்லமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க? இல்லைங்க சார், மாத்துவாங்கன்னு நினைச்சிட்டு போனோம். ஆனா அங்க மாத்தலைங்க சார். வந்துட வேண்டியதானே? முடியாதா? எவ்வளவு நட்டமாச்சு அதுல? சார் அதுல ஒரு 45,000 ஐயோ, 45,000. என்ன எதுக்கு மன பைக்கு பாக்குறியா? காசு தெரியல, முகர செதறதங்க மாதிரி உடைஞ்சோம். லேட்டஸ்டா போட்டா நமக்கு ஒரு சந்தோஷங்க சார். 15 days லேட்டஸ்ட்லாம் என்னமா இருக்குது? அடுத்த 15 நாள் இன்னொரு டிசைன் வந்துரும்ல. கேட்டானா உண்டா தம்பியாடா நீ கொலகார பாவிடா. ஐடியா வாட குடுக்குற, என் மூஞ்சில முடிக்காத போ. நீங்க என்ன ஒரு வருஷத்துல பழசாக போற ஒரு மாடலை போட்டா மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குமே. நமக்கு தொடர்ச்சியா நட்டம் வந்துகிட்டே தான். அதுக்கு என்னங்கற இப்ப? அது குறைஞ்சிக்கிட்டே போகும்ல தாங்க. இப்ப 7.5 இருந்து 5 பவுன் ஆயிருக்குல, 5 4 பவுன் ஆகும், 4 3 பவுன் ஆகும். தங்க கரையும், சேராது. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அதாவது ஒரு கிளாசிக்கல் மாடலை நீங்க வாங்கி போட்டுக்கிட்டா என்னன்னு கேக்குறேன். முடியாதுங்க. முடியாதா? முடியாதுங்க. என்னாலே முடியல. முடியாதியா? ஆனா எனக்கு எதுவும் திட்டம்லாம் இல்லைன்னு நீங்க தப்பா நினைக்கிறீங்க. ஆமா, அந்த மனுஷனை ஏதாவது ஒரு பக்கம் காப்பாத்திடலாம்னு பார்த்தா நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. அவர் போட்ட பழசு 2 இருக்கு சார். அது இத போட்டுட்டு நெக்ஸ்ட் காசு மாட்டேன். முடிஞ்சு அதுவும். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அதுவும் நினைச்சு செய்யலனே. உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுங்கிற எண்ணத்துல தான் பேசினேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்க. ஆனா வாங்கிக்கிறதுக்கு ஐடியா மட்டும் பக்காவா சேர்த்துக்கிறீங்க. கிளாசிக்கலா கிளாசிக்கல் அதை எடுத்துரும். சார் நம்ம பையன் புத்திங்க. ஃபைனான்ஸ் டீல் டெய்லி கட்டணும், 500 ரூபாய் கட்டணும், 50,000 வாங்கினேன். அந்த நகையை வாங்கணும் 3 மாசத்துக்கு ஒரு டைம்ல அங்க அந்த மாதிரி சோதிக்காதீங்க. சோதிக்காதீங்க. கையில காசு வச்சிட்டு இருந்தா செலவாயிடும். இது மட்டும் தான் புரியல. ஃபைனான்ஸ் வாங்கி நீங்க வாங்குறப்ப அதுக்கு வேற வட்டி கட்டணும்ல. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. அது வட்டி டெய்லி வருமானம் வரும்போது டெய்லி கட்டிட்டோம்னா அது கண்ணுக்கு தெரியாம போயிடும் சார். நீ பார்த்த கட்டம்லமா கணக்கு பாருங்க. ஐ டோன்ட் கேர். அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி சார் அந்த நகை வந்து அவங்களுக்கு மட்டும் தான் வாங்கணுமா? யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு நான் மூடிட்டு வேடிக்கை பாறா. அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே. 5 பவுன்ல பிரேஸ்லெட், நல்ல ஒரு பெரிய செயின், இப்படி நல்ல பெரிய ஒரு 10 விரல்ல மோதிரம், இப்படி எங்களுக்கு எடுக்க கூடாதா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.